ஹலோ எவ்ரிவான், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். நான் டெக்னிக்ஸ் பண்ணுறேன், ஃபார்மேஷன் பண்ணுறேன், ஸ்கிரிப்டிங் பண்ணுறேன், விஷுவலைசேஷன் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு எந்த ஒரு மூமெண்ட்டுமே தெரியல. மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு மாதிரி நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். இப்போது ஒரு பர்சன் உங்கள் கூட காண்டாக்டில் இல்லை ஃபார் 2 இயர்ஸாக இருக்கட்டும், இல்லை 10 இயர்ஸாக இருக்கட்டும், இல்லை 13 இயர்ஸாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பர்சன்ட்ட உங்களுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, எந்த ஒரு காண்டாக்டும் இல்லை இந்த 13 இயர்ஸாக. ஸோ அப்படி இருக்க பர்சன் உங்களை அப்ரோச் பண்ண முடியுமா, உங்களை காண்டாக்ட் பண்ண முடியுமா? ஸோ இங்கே நிறையா பேர்த்தோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நோவாக தான் இருக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, ஒரு பர்சன் கூட நமக்கு ஒரு காண்டாக்ட் இல்லை, எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கிடையாது ஃபார் 13 இயர்ஸாக அப்படின்னா, கண்டிப்பாக எப்படி நம்ம அந்த பர்சன் கனெக்ட் ஆக முடியும், எப்படி அந்த பர்சன் நம்மளே காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட்டு தான் இல்லையா? பட் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மேலே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு எஃபோர்ட் போடாமே அந்த பர்டிகுலர் பர்சனும் சொல்ல முடியாது. உங்களை தேடி நிறைய விஷயம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும். எதெல்லாம் நீங்கள் இம்பாசிபிள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்காக பாசிபிளாக நடக்கும். இந்த இம்பாசிபிளாக நினைக்கிற இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது எவ்வளோ ஈஸி அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் மேலே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இம்பாசிபிளாக இருக்கிற விஷயம் கூட உங்களுக்காக பாசிபிளாக அதுவே ஒரு வே க்ரியேட் பண்ணி உங்களை அப்ரோச் பண்ணும், உங்களுக்கு தேடி வரும் அப்படின்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். யாரெல்லாம் திங்க் பண்ணுறீங்களோ 15 இயர்ஸ் ரொம்ப பெரிய கேப்பு, ஸோ இந்த டைம்லலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கிற பர்சனுக்காக தான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி. டைம் டஸ் நாட் மேட்டர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர். ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் அவங்களோட வாய்ஸில் கேட்கும்போது உங்களுக்கு புரியும் என்ன சர்க்கம்ஸ்டான்ஸ் இருந்துச்சு, எப்படி அவங்க காண்டாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஹாய் ஆல். நான் ஏற்கனவே மேம் சேனலில் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருக்கேன். என் ஃபாதர் 9 இயர்ஸ்க்கு பிறகு என்னோட கதைச்சதுன்னு சொல்லி. அண்ட் ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அண்ட் நான் இப்போ இன்னொரு சக்ஸஸ் ஸ்டோரியோட வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால், எனக்கு இங்கே ஸ்ரீலங்காவில் கிரேட் 5 ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் கிரேட் 5 படிக்கும்போது எங்களோட டியூஷன் சென்டரில் ஒரு கேர்ள் வருவாங்க. பட் அவங்க கொஞ்சம் எங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் டார்க்காக இருக்காங்க, டார்க் ஷேடில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்கள புல்லி பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த டைம் நான் அவங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன், எனக்கே தெரியலை. ஸோ அவங்க ஆஃப்டர் 13 இயர்ஸுக்கு அப்புறமா 13 இயர்ஸ், எஸ் நவ் ஐ எம் 23. நாங்கள் ஸ்காலர்ஷிப் எடுத்து கிரேட் 10 இங்கே ஏஜ் 10ல். ஸோ இப்போ 23 13 இயர்ஸ் ஆஃப்டர் அவங்க இந்த நம்பரை தேடி அவங்க என்னை எஃபி இன்ஸ்டாவில் தேடி இருக்காங்க. பட் என்கிட்ட எஃபி இன்ஸ்டா இல்லை. ஸோ இந்த இன்னொரு ஃப்ரெண்ட் மூலமாக தேடி என்னை கண்டெக்ட் பண்ணி என்னோட கதைச்சாங்க ஆஃப்டர் 13 இயர்ஸுக்கு அப்புறமா. ஸோ நான் எப்போ செல்ஃப் லவ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போலேருந்து எனக்கு அந்த பழைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்குது. 9 இயர்ஸுக்கு அப்புறம் ஃபாதர் கதைக்கிறாங்க. 13 இயர்ஸ்க்கு அப்புறமா என் ஃப்ரெண்டு எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எனக்கு லைஃப்பில் இப்போ பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டில் இப்போ அவங்க மென்டலி ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அப்போ நான் ஏதோ ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ அது எனக்கே ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு எந்த செல்ஃப் லவ்வை பார்த்து நானே ஒரு ஹாப்பினஸ் அடையுது, சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. இதுக்கு எல்லாமே காரணம் ஜெனி மேம் மட்டும்தான். அவங்க தான் ஆல்வேஸ் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. என்ன ஒரு டவுட் கேட்டாலும் எப்பயுமே சொல்லி கொடுத்து அவங்க சொல்கிறது ஒன்று தான், எப்போயுமே நம்ம யாரையுமே பெடஸ்டலில் வைக்கக்கூடாது, நம்மளை மட்டும்தான் நம்ம பெடஸ்டலில் வச்சு ஒர்க் பண்ணால் மற்ற எல்லாமே தானாக வரும்னு சொல்லி. ஸோ அது எனக்கு புரிஞ்சிட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப், லோ அசம்ஷன் ஃபஸ்ட் ஸ்டெப் செல்ஃப் லவ். ஸோ எல்லாருமே செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாலே உங்களோட எல்லா டிசைருமே கம்ப்ளீட். ஸோ எல்லோரும் செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஜெனி மேம். நீங்கள் இல்லாட்டி எனக்கு லைஃப்பில் நிறைய இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகி மென்டல் கண்டிஷனுக்கு போயிருக்க நிலமையில இருந்திருப்பேன். பட் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து இவ்வளோ தூரம் என்னை கொண்டதுக்கு தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வெயிட்டிங். அதையும் ஆஸ் சூன் அஸ்
பாசிபிள் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஜெனி மேம். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் சிஸ்டர். ஸோ இது வந்து கான்சிடென்ட்டா? கண்டிப்பாக கிடையாது. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஒரு பர்சனுக்காக போய் சேஸ் பண்ணணும், இல்லை அவங்களுக்காக வந்து எஃபோர்ட் போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் மேலே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிசைர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள்கிட்ட வந்து சேரும். அது எஸ்பியாக இருக்கட்டும், எனிதிங், ஓகேவா? நம்ம வந்து நம்ம மேலே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நினச்சது நினைக்காதது எல்லாமே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும். நம்ம எல்லாருமே என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எஸ்பி கூட நோ கான்டாக்ட் போயிட்டோம் அப்படின்னா எஸ்பி நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லை வந்து நம்ம ஒரு பர்சன் கூட வந்து கண்டினியூஸாக கனெக்டடாக இருந்தோம் அப்படின்னா தான் அந்த பர்சன் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. உங்களை அந்த பர்சன் அப்ரோச் பண்ணோன்னா எப்படி வேணால் பண்ணலாம், ஓகேவா? இப்போ இவங்களோட கேஸில் வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து போய் சேஸ் பண்ண கிடையாது. அவங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க, திருப்பி அவங்க கனெக்ட் ஆகுவாங்க அப்படின்ட்டு, இல்லையா? ஸோ இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸாக எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது, எந்த ஒரு டச்சும் கிடையாது, எந்த ஒரு சோஷியல் மீடியாலையுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா எப்படி வேணால் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து நம்ம வந்து அந்த பர்சன் கூட கனெக்டடாக இருந்தால் தான் அந்த பர்சன் நம்மளை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு நிறையா பேருக்கு வந்து பிலீஃப் இருக்கும். அப்படி கிடையாது. ஒரு பர்சன் உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்படியாவது அந்த ஒரு வே கிரியேட் பண்ணி உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? நீங்கள் உங்கள் மேலே ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்காக வழி வந்து ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி ஆகும், எப்போ ஆகும், அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்கவே கூடாது. நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண வேண்டியது உங்கள் மேலே. இவங்கனால அவங்களோட ஃப்ரெண்டை 13 இயர்ஸ் கழிச்சு அவங்களோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களாலையும் வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை உங்களோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண முடியும். டைம் டஸ் நாட் மேட்டர், டிஸ்டன்ஸ் டஸ் நாட் மேட்டர், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி இத்தனை வருஷம் நாங்கள் நோ கான்டாக்டில் இருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து வரி பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் இட்ஸ் வே டு பேக் டு யூ. ஸோ பிலீவ் பண்ணுங்க, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங். உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டோரி உனி வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரி உங்களோட தான் இருக்கணும்.